வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோல சீரியஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரிசை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீரியஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல அது வந்து என்ன இருக்கும், கண்டினியூஸா அந்த நம்பர் இருக்கும். அதுல அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3ங்கிறது ஒரு சீரியஸ் தானே. இப்போ 1 2 3 4 5 எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்னது, 6. ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைப்பை வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரியஸ். செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் சீரியஸ். தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் லெட்டர் சீரியஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் சீரியஸ். ஃபோர்த் ஒன் எப்படி இருக்கும், ஃபிகர் சீரியஸ் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ஒன் என்ன இருக்குன்னா மிக்சட் சீரியஸ் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த 5 டைப் தான் நம்ம வந்து சீரியஸ்ல மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்ஸா பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மாடல் 1 மாடல் 2 நம்ம என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். அதுல வந்து மாடல் 1ல இருக்க நம்பர் சீரியஸ் லெட்டர் சீரியஸ் சொல்லிட்டு தனித்தனியாவே நமக்கு வீடியோஸ் வந்து கிடைக்கும், சரியா? ஸோ பேசிக்ஸா ஒரு சீரியஸ் கொஸ்டினை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம வந்து டக்குன்னு அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், சரியா? ஸோ பேசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்பர் சீரியஸோட பேசிக்ஸ் பார்க்கலாம். ஏன்னா லெட்டர் நம்பர் லெட்டர் எல்லாமே நம்ம ஈஸி, ஏபிசிடி தெரிஞ்ச லெட்டர் சால்வ் பண்ணிடலாம். நம்பர் சீரியஸ்லாம் நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து அதுல வரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து நம்பர் சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது வந்து எப்படின்னா அடிஷன் சீரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது வந்து அடிஷன் சீரியஸ். அடிஷன் சீரியஸ்னா அந்த நம்பர் வந்து காமனான ஒரு காமன் நம்பரால ஆட் ஆகி வரலாம், இல்ல ஒரு சீரியஸா இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்ன வரலாம், ஆட் ஆகி வரலாம். ஸோ காமன் நம்பர்னா +5 அப்படி கூட வரலாம். சீரியஸ் நம்பர்னா இப்போ 1 2 3 இந்த மாதிரி ஆட் ஆகி வரலாம், இல்ல 2 4 6 8 இந்த மாதிரி ஆட் ஆகி வரலாம், இல்லைன்னா 5 10 15 20 இந்த மாதிரி ஆட் ஆகி வரலாம். ஏதாவது ஒரு சீரியஸ் நம்பர் வந்து என்ன ஆகிட்டு வரலாம், அது கூட ஆட் ஆகியே வரலாம், சரியா? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. அடிஷன் சீரியஸுக்கு இப்போ உங்க கொஸ்டின் வந்து 2 6 12 ஒரு கொஸ்டின் மார்க் 30 42 56 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இதோட டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாருங்க. அப்ப 2க்கும் 6க்குள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு, 4. 6க்கும் 12க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 6. இதுக்கு இடையில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, இதுக்கு இடையில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, கரெக்டா? 30க்கும் 42க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 12. 42க்கும் 56க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 14, சரியா? அப்ப இது எப்படி போகுது, 4 6 ஒருவேளை இங்க 8 இருந்துச்சுன்னா அங்க 10 இருக்கும், அப்படிதானே? இப்ப 4 6 8 10 12 14. அப்போ ஒவ்வொன்று கூட என்ன பண்ணிருக்காங்க, 2 2 என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ 2 + 4 வந்து என்னது 6, 6 + 6 வந்து என்னது 12, 12 + 8 எவ்வளவு 20, 20 + 10 எவ்வளவு 30, 30 + 12 எவ்வளவு 42, 42 + 14 எவ்வளவு 56, புரியுதா? ஸோ இதில் எப்படி ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, 6 4 6 8 10 12 14 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து என்னது, அடிஷன் சீரியஸ் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ செகண்ட் ஒன் சப்ட்ராக்ஷன் சீரியஸ். சப்ட்ராக்ஷன் வந்து என்னது, கழிஞ்சுக்கிட்டே வரும். ஏதாவது ஒரு காமன் நம்பரோ இல்லை ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு நம்பரோ வந்து எப்படி என்ன ஆகிட்டு வரும், சப்ட்ராக்ட் ஆகிட்டே வரும், சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சீரியஸ் சொல்றேன் பாருங்க. 152 107 72 47 என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ 152க்கும் 107க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 45. 107க்கும் 72க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 35. ஸோ 72க்கும் 47க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 25. ஸோ பாத்தீங்களா,
-45 -35 -25. அப்போ 10 10 என்ன ஆயிட்டே வந்து அது குறைஞ்சிக்கிட்டே நமக்கு வந்துட்டு இருக்கு சரியா. அப்ப அடுத்து என்ன இருக்கும் -15 இருக்குமா. ஸோ இங்க -25 -35 -45 இருக்கு. அப்ப அடுத்து என்ன இருக்கும் -15 இருக்கும். அப்போ 47ல இருந்து நீங்க எதை கழிப்பீங்க 15 கழிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 47 - 15 32 கிடைக்கும் சரியா. ஸோ 32 தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ இதான் வந்து என்னது சப்ட்ராக்ஷன் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அல்டர்னேட் சீரியஸ். தேர்ட் ஒன் வந்து என்னது அல்டர்னேட் சீரியஸ், மாறி மாறி வரும். ஸோ இதுல மாறி மாறி வரும்போது அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாறி மாறி வரலாம், அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் மாறி மாறி வரலாம். ஸோ மாறி மாறி வரும்போது அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் என்ன பண்ணலாம் மாறி மாறி வரலாம், இல்ல மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் மாறி மாறி வரலாம். ஏதாவது ரெண்டு ஆபரேஷன் மாறி மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது அல்டர்னேட் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन பாருங்க 3 2 8 7 13 12 क्वेश्चन மார்க் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அல்டர்னேட் சீரியஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து அதிகமா இருக்கும், இன்னொரு நம்பர் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தாலே அல்டர்னேட் சீரியஸ் என்ன பண்ணலாம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் சீரியஸ்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா குறைஞ்சிட்டே வரும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சப்ட்ராக்ஷன் சீரியஸ் எடுப்பீங்க. இதே இது அடிஷன் சீரியஸ் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தா அடிஷன் சீரியஸ், மல்டிப்ளிகேஷனா சடனா இன்க்ரீஸ் ஆகும் சரியா. இந்த क्वेश्चन பாருங்க. சோ 3 - 1 என்னது 2, 3 - 1 வந்து என்னது 2, 2 + 6 வந்து என்னது 8 கரெக்ட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 - 1 வந்து எவ்வளவு 7. அடுத்து பாருங்க 7 + 6 வந்து என்னது 13, 13 - 1 வந்து எவ்வளவு 12. அப்போ 12 + 6 வந்து என்னது 18. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 18. சோ -1 + 6 ஆல்டர்னேட்டா நமக்கு வந்துட்டே இருக்கா. சோ இதான் வந்து என்னது அல்டர்னேட் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. சோ இன்னொரு சீரிஸ் கூட எழுதலாம் பாருங்க 2 4 6 12 14 28 30 என்னன்னு சொல்லி क्वेश्चन மார்க் கேட்டிருக்காங்க. சோ இத பாருங்க. சோ 2 × 2 4, இதோட டிஃபரன்ஸ் வந்து 2, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுதான் 2 தான், இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6. சோ இதோட டிஃபரன்ஸ் பாருங்க 2 தான். சோ அப்போ ஏதோ ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி தான் போயிருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. சோ 2 × 2 4, 4 + 2 6, 6 × 2 சரியா, 6 × 2 12, 12 + 2 எவ்வளவு 14. சோ 14 × 2 எவ்வளவு 28. சோ 28 + 2 எவ்வளவு 30. அடுத்து என்ன வரும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் வரும். சோ மல்டிப்ளிகேஷன் 2 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும். சோ இந்த அல்டர்னேட்டிவ் சீரிஸ் பாத்தீங்கன்னா மைனஸும் பிளஸும் -2, அதாவது × 2ம் +2 என்ன ஆயிட்டே இருக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. சோ இது வந்து என்னதான் ஒரு அல்டர்னேட் சீரிஸ் தான். சோ சீரியஸ் क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் பண்ணலாம் சரியா. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சீரியஸ் சரியா. சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னது மல்டிப்ளிகேஷன் சீரியஸ். சோ இந்த மல்டிப்ளிகேஷன் சீரியஸ் ஈஸியாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகாம சடனா இன்க்ரீஸ் ஆகாது. எப்படி இருக்கும் சடன் இன்க்ரீஸா இருக்கும். क्वेश्चन பாருங்க 4 8 12 24 18 என்னன்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க சரியா. இது பாத்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. சோ 4 × 2 8, 12 × 2 24. அப்ப இது வந்து என்ன கிடைக்கும் 18 × 2 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 36 கிடைக்கும் கரெக்டா. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க
1 2 6 120 720 இருக்கு. இங்க பாருங்க. so 1 into 2 2 1 into 2 வந்து என்னது 2 2 into 3 வந்து என்னது 6 அடுத்து அப்ப எப்படி இருக்கு நமக்கு 6 into 4 எவ்வளவு கிடைக்கும் 24 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் 24 தான் வரும். வேணா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப அடுத்து என்ன இருக்கும் 24 into 5 இருக்கும். so 24 into 5 எவ்வளவு இருக்கும் நமக்கு 120. so நம்ம எழுதின சீரிஸ் வந்து கரெக்ட் தான். so இது வந்து என்னது மல்டிப்ளிகேஷன் சீரிஸ்னு அர்த்தம். சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சீரிஸ் வந்து என்னன்னா டிவிஷன் சீரிஸ். சோ டிவிஷன் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சடனா டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். சடன் டிக்ரீஸ் ஆனா அது வந்து என்னது நம்ம வந்து டிவிஷன் சீரிஸ் எடுத்துக்கலாம். இப்போ 50 25 12.5 என்னன்னு கேட்பாங்க. அப்ப 50 divided by 2 வந்து எவ்வளவு 25 25 divided by 2 வந்து எவ்வளவு 12.5 12.5 divided by 2 சரியா. சோ 6 12 6.75 நமக்கு கிடைக்கும் சரியா. சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ். ஸ்கொயர் அண்ட் கியூப். சோ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி போகும். சோ இதோட சீரிஸ் வந்து பார்த்தாலே தெரியும். நம்ம ஸ்கொயர் வேல்யூவோட 1 2 அதிகமா இருந்தாலோ இல்ல 1 2 கம்மியா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கொயர்ல தான் நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு क्वेश्चन சொல்லி தரேன் பாருங்க. 0 1 4 9 dash 25 சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ 0 ஸ்கொயர் 0 தான் 1 ஸ்கொயர் 1 தான் 2 ஸ்கொயர் எவ்வளவு 4 3 ஸ்கொயர் எவ்வளவு 9. அப்ப 1 4 9 வருதா. சோ அடுத்து நமக்கு என்ன இருக்கும் 4 ஸ்கொயர் தான் இருக்கும். அப்ப 4 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 16. அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 16 இருக்கும் சரியா. சோ 7th क्वेश्चन. சோ 7th ஒன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம் இந்த ஸ்கொயர் சீரிஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ற மாதிரி வரும் சரியா. சோ இந்த क्वेश्चन பாருங்க 3 7 13 21 31 அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க क्वेश्चन கேக்குறாங்க சரியா. அப்ப 3 னா வந்து என்னது 2 ஸ்கொயரா. சோ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 3 கிடைக்குமா. ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து எவ்வளவு 4 4 மைனஸ் 1 3 கிடைக்கும். அப்ப இது பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 போடலாமா. அப்போ 9 மைனஸ் 2 நமக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம் 3 போடலாம். அப்ப 16 minus 3 நமக்கு என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும். சோ அடுத்து பாருங்க 5 ஸ்கொயர் minus 4. சோ 25 minus 4 நமக்கு என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும். அடுத்து பாருங்க 6 ஸ்கொயர் minus 5. சோ 36 minus 5 நமக்கு என்ன கிடைக்கும் 31. சோ அடுத்த क्वेश्चन இருக்கும் 7 ஸ்கொயர் minus 6. சோ 49 minus 6 நமக்கு என்ன இருக்கும் 42 ன்னு இருக்கும். சோ நம்மளோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் 42 ன்னு இருக்கும் கரெக்ட்டா. சோ இதே மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும் கியூப் சீரிஸும் இருக்கும் சரியா. சோ கியூப் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ கியூப் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் இந்த மாதிரி வேல்யூஸ் வச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 0 1 8 27 என்னன்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்போ 0 கியூப் வந்து 0 தான் 1 கியூப் வந்து 1 2 கியூப் வந்து என்னது 8. சோ 3 கியூப் வந்து எவ்வளவு 27 அப்படினா 4 கியூப் எவ்வளவு இருக்கும் 64 ன்னு இருக்கும். சோ நமக்கான ஆன்சர் வந்து என்னது 64 சரியா. சோ இவ்வளவுதான் நம்பர் சீரிஸ்ல. சோ இதையும் தாண்டி நிறைய ஃபார்மட்ல வந்து क्वेश्चंस வரும். இதெல்லாம் பேசிக்ஸா நம்ம ஓரளவு கெஸ் பண்ணதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நம்பர் சீரிஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நிறைய क्वेश्चन என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஈஸியா என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெட்டர் சீரிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிடி வந்து நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சிரிக்காதீங்க, கொஞ்சம் பேர் தெரியாம கூட இருக்கிறாங்க. தெரியாதவங்க படிச்சுக்கோங்க சரியா. ஸோ ABCDEF GH IJKLM NOPQRSTUVWXYZ. ஏன் ஏபிசிடி வந்து நேரம் எழுதாம
இந்த மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னா இதில் வந்து ஒரு 13 லெட்டர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லெட்டர் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 26 லெட்டர் இருக்கும். ஸோ இந்த 13 லெட்டரையுமே நம்ம வந்து பொசிஷன் வேல்யூ வச்சு படிக்கலாம். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ இது பார்த்தீங்கன்னா 14, 15 அப் டு 26 வரைக்கும் வரும். ஸோ ஏன் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசிட் லெட்டர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். FU ஆப்போசிட் லெட்டர், EV ஆப்போசிட் லெட்டர், DW ஆப்போசிட் லெட்டர் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எழுதியிருக்கோம். நம்ம நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் முதல்ல ரஃப் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீரியஸ், மிஸ்ஸிங் நம்பர், கோடிங் டிகோடிங் எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னோட கிளாஸஸ் வந்து பிடிச்சிருந்து நீங்கள் என்னோட கைடன்ஸில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384417810. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ இந்தியாவோட எல்லையில் இருக்குது. சூப்பராக இருக்கும் நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீரியஸ்ல இருக்கிற மாடல் 1 கொஸ்டின் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ மாடல் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரியஸ் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி இதை பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ன்னு சொல்கிற ஒன்று ஒரு வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை மறக்காமல் பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வாங்க. அந்த பேசிக்ஸில் நம்பர் சீரியஸ்னால் என்ன டைப் ஆஃப் நம்பர் சீரியஸ் இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஓரளவு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் சீரியஸ் கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பேட்ச் 3க்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த பிலோ சீரியஸ். சரியா? ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், அதோட டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் எடுங்க. 25, 31 அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, +6. 31 + 38 அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, +7. 38 + 46 அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, +8. பார்த்தீங்களா, 6, 7, 8 ஆட் ஆகிட்டே வருது. அப்போ அடுத்து நமக்கு என்ன இருக்கும், 9 இருக்கும். +9 போட்டால் இருக்கும். அப்போ 46 + 9 நமக்கு எவ்வளோ இருக்கும், 55 இருக்கும். ஸோ 55 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் நம்பர் சீரியஸ். ஆனால் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 7, 10, 14 கொஸ்டின் மார்க் 25, 32. சரியா? ஸோ 7ல இருந்து ஒரு 3 கூட்டுனா வந்து எவ்வளவு, 10. 10ல இருந்து 4 கூட்டுனா எவ்வளவு, 14. அதே மாதிரி 4ல இருந்து 5 கூட்டுனா தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். அப்படிதானே? ஸோ 14 + 5 என்ன இருக்கும், 19. ஸோ 19 ஆன்சரா இருக்கும். ஸோ இங்க 19 போட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும், +6, 25. அப்போ நம்ம போட்டது வந்து என்னதான், கரெக்ட் தான். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரியஸ். சரியா? கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3, 2, 8, 7, 13, 12 இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஒன்று குறையுது, 2 அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது, 1 இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று டிக்ரீஸ் ஆனாலே அல்டர்னேட்டிவை ட்ரை பண்ணி பாருங்க, டக்குன்னு ஆன்சர் எடுக்கலாம். சரியா? ஸோ 3, 8 +5 இருக்கா, 8, 13 +5 இருக்குதா, 13 அடுத்தது. அப்படிதானே? அப்போ +5 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். +5 எவ்வளவு போடுவீங்க, 18. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு நம்பர் டிக்ரீஸ் ஆனாலே கண்டிப்பா அது வந்து அல்டர்னேட் சீரியஸா தான் இருக்கும். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரியஸ். 9, 11, 15, 17, 21, 23 இருக்கு. கரெக்டா? ஸோ 9 + 6 எவ்வளவு, 15. 15 + 6 எவ்வளவு, 21. ஸோ 21 + 6 எவ்வளவு இருக்கு, நமக்கு 27 இருக்கும். ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் நம்பர் சீரியஸ் பை சூசிங் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 8, 27, 64 இதை பார்த்தோன்னே கியூப் சீரியஸ் நமக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா இது வந்து 1 கியூபாக இருந்துச்சு அப்படின்னா இது 2, இது வந்து 3, இது வந்து 4. ஸோ 5. ஸோ 5 கியூப் வந்து 125. அப்போ ஆப்ஷன் பி வந்து வராது. சரியா? அடுத்து 6 கியூப்.
6 கியூப் பார்த்தீங்கன்னா 6 6 36 36 × 6 6. ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6ல் முடியணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2ல் முடியுது, அப்போ இது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 6ல் முடியுது, அப்போ இதுதான் வரும். இது பார்த்தீங்கன்னா 3ல் முடியுது, அப்போ இது வராது. சரி, அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து என்னது நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், செலெக்ஷன் வாங்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னைக்கு சீரியஸ்ல இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாடல் 2 பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் சீரியஸ். ஸோ லெட்டர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி பேஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றின பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இது. ஸோ ஏபிசிடியை வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல்எம் என்ஓபிக்யூ ஆர்எஸ் டியூ விடபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏபிசிடி வந்து என்ன பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிவர்ஸ் லெட்டர் ஆப்போசிட் லெட்டர் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து இசட்டு, பொசிஷன் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்குள்ள லெட்டர் வந்து 13 நமக்கு தெரியும். ஸோ இது 14 15 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மறக்காதீங்க, சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ். சரியா, சிடிஎஃப்ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ சி அடுத்த லெட்டர் தான் வந்து என்னது டி. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா இயும் எஃப்பும் விட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சாரி இ மட்டும் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க ஜிஹெச் விட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரியஸ் பார்த்தோம்னா தெரியுதா, முதல்ல ஒரு லெட்டர் கூட விடலை, அடுத்தது ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, அடுத்து 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை லெட்டர் விடுவாங்க, 3 லெட்டர் விடுவாங்க. சரியா, ஐ ஜே கே எல். சரியா, ஸோ 3 லெட்டர் விட்டு என்ன போடுவாங்க, எம் போடுவாங்க. புரியுதா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், எம்ன்னு இருக்கும். சரியா, ஸோ 7th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ். இஜிஐஎல்ஓஎஸ் இருக்கு. சரியா, ஸோ இதுவும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இ எஃப் விட்டு என்ன இருக்குது, ஜி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச் விட்டு ஐ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே கே விட்டு என்ன இருக்குது அப்படின்னா எல் இருக்குது. அடுத்தது எம் என் விட்டு என்ன இருக்குன்னா ஓ இருக்குது. அடுத்தது பாருங்க பி கியூ ஆர், இந்த 3 லெட்டர் விட்டு என்ன இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியுதா இது? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டு இதுக்கு ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, அடுத்த 2 இதுக்கு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்போ அடுத்த 2 இதுக்கு 3 லெட்டர் விடணும். அதில் ஒரு இதுக்கு 3 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்போ அடுத்து எப்படி இருக்கும், 3 லெட்டர் விட்டு தானே இருக்கும். அப்போ எஸ் டி யூ வி, இதை விட்டு நமக்கு என்ன இருக்கும், டபிள்யூ வந்து நமக்கு என்னதான் இருக்கும், ஆன்சராக இருக்கும். ஸோ டபிள்யூ தான் நம்மளோட ஆன்சர். சரியா, ஸோ 8th கொஸ்டின் பாருங்க. DWEVFU. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் முதல்ல கம்பேர் பண்ணுங்க. சரியா, ஸோ DEF, அடுத்து நமக்கு என்ன வரும், ஜி தானே வரும். ஸோ ஜி இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இது மட்டும் தான். டக்குன்னு பார்த்தோன்னே என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் கிவன் சீரியஸ். பின்வரும் தொடரின் அடுத்த எண்ணை கண்டறியவும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா MN OP, அடுத்து நமக்கு என்ன வரும், Q வரும். ஸோ Q பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஆப்ஷன்ல இருக்குது. அடுத்து 2ஆ செக் பண்ணுங்க, DEF G, அப்போ அடுத்து என்ன வரும், H வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரியா, ஸோ 10th கொஸ்டின் பாருங்க. ஸோ 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா AWZ இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது லாஸ்ட் லெட்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் லெட்டர், இது லாஸ்ட்டுக்கு உள்ள முந்தின லெட்டர். இது பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டர், இது அதுக்கு ப்ரீவியஸ் லெட்டர். அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரணும், 4th லெட்டர் வரும். 4th லெட்டர் வந்து என்னது, டி வரணும். ஸோ டியில் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான். இது என்ன பண்ணலாம், ஈஸியாகவே என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிடலாம். சரியா, ஸோ சீரியஸ் கொஸ்டின் எப்போதுமே ஈஸி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நமக்கு இந்த வீடியோல சீரியஸ்ல இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்பரும் லெட்டரும் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணதுக்கு முன்னாடியே அதோட ஆப்ஷன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம எதை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கொஸ்டின் கவனிங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5I 7J 11L 17O அப்படின்ட்டு இருக்குது. ஸோ உங்கள் நம்பர் எல்லாமே ரெண்டு நம்பர் வித்தியாசமா இருக்குது. ஆனால் லெட்டர் வந்து எப்படி இல்லை, வித்தியாசமா கிடையாது. ஸோ லெட்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. சரியா? ஏன்னா நம்பர் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வந்து 25 வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம கஷ்டம், திரும்ப செக் பண்ணோம். ஆனால் லெட்டரை பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த ஆப்ஷன்ல என்ன ஆகலை, ரிப்பீட் ஆகலை. அப்போ லெட்டரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. IJ கரெக்டா, அடுத்தது K வித் L கரெக்டா, அடுத்து L MN வித் O கரெக்டா, அடுத்தப்ப எப்படி இருக்கும், PQR விட்டு என்ன இருக்கும், S இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், S இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்களா, இது நீங்க நம்பர்ல ட்ரை பண்ண போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 இருக்குது, 25 வரும். அப்ப நம்ம வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ஆப்ஷனை பார்த்துட்டு எது சேமா இல்லையோ அதை வச்சு என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. டக்குன்னு என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரியஸ். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 81 80 80 81 KL. சரியா? அப்போ ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்க, லெட்டரை வச்சு மூவ் பண்ணி பாருங்க. ஸோ E அடுத்து என்ன இருக்கும், F G கரெக்டா, அடுத்து G H வந்து I, அது I J விட்டு என்ன இருக்கும், K இருக்கும். ஸோ இங்கே 27 இருக்கிறதுனால ஸோ 3 × 3 தான் வந்து என்னது 9, 9 × 3 3 × 3 தான் வந்து 9. ஸோ 9 × 3 தான் எவ்வளவு, 27. ஸோ 27 × 3 தான் அடுத்த வேல்யூவா இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க. ஸோ 7 3 21. ஸோ லாஸ்ட்ல எதுல முடியணும், 1ல முடியணும், Kல முடியணும். அப்போ 1ல முடியுது, Kல முடியுது வந்து என்னது, ஆப்ஷன் A மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த பிலோ சீரியஸ். சரியா? ஸோ இதுல வந்து எல்லாமே 24 இருக்குது. பாத்தீங்களா, எல்லாமே 24 இருக்குது. அப்போ லெட்டர் மட்டும் செக் பண்ணுங்க. சரியா? ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்று விட்டு ஒன்று போட்டிருக்காங்க, AB அடுத்து C. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ST R ரிவர்ஸ்ல இருக்குது. சரியா? அப்ப இங்க என்ன இருக்கணும், Q இருந்தாதான் QR ST நமக்கு வரும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவீங்க, 24Q போட்டுருவீங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரியஸ். கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கவும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A இது வந்து 1. சரியா? A1Z இது வந்து I, இது வந்து என்னது I9R. சரியா? ஸோ இதில் ஆப்ஷன் பார்க்கும்போது லெட்டர்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம செக் பண்ணாலும் என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர் AEI இருக்கா, அதை பாருங்க, AEI. சரியா? அப்ப எத்தனை லெட்டர், +3 +3 போட்டிருக்காங்க, +3 +3. அப்ப இதுல +3 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், M. ஸோ M எங்க வருது, M. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும், M13N. இங்க எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணணும் அவசியம் இருக்காது, செக் பண்ணணும் அவசியம் இருக்காது. சரியா? இல்ல எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப AEI இருக்குதா, வவ்வல் லெட்டர் சொல்லிட்டு O போட்டுருவீங்க. ஸோ O வந்து போடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு, ஆனா அது தப்பு. சரியா? ஒரு டைம் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ +3ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா என்ன வரும், M வரும். அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 15 கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரியஸ். சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்பர் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஸோ நம்பர் வச்சு நம்ம டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். பாத்தீங்கன்னா 9 8 7 6 5 4. அப்போ 4 வந்து என்னது, ஆப்ஷன் B. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ இன்னும் நமக்கு 2 மாடல் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சீரியஸ்ல இருக்கிற மாடல் 4 கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாடல் 4 பாத்தீங்கன்னா ஃபிகர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ நான் வெர்பல் ரீசனிங் கூட சொல்லுவாங்க, ஃபிகர் சீரியஸ். ஸோ ஒன்றும் கிடையாது, 4 ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அடுத்த ஃபிகர் என்ன நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்க போறோம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் பாருங்க.
ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுல பாதி கொடுத்துருக்காங்க, அதுல பாதி தான் இந்த இடத்துல, இந்த பாதி வந்து என்ன பண்ணிருக்காங்க சேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த பாதி அப்படியே சேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சர்க்கிள்ல பாதி தானே செட் பண்ணி கொடுக்கணும். அப்ப இந்த பாதியை வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கதான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பாதியை அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த பாதி லெஃப்ட் பாதி எங்க இருக்குது, 5ல இருக்குது. ஸோ 5 வந்து என்னது, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 சர்க்கிள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல. ரெண்டாவது ஃபிகர்ல என்ன பண்ணிருக்காங்க, அதே சர்க்கிள் என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு போட்டிருக்காங்க. கரெக்டா? மூணாவது பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்குது. அப்ப அடுத்த ஃபிகர்ல என்ன பண்ணுவாங்க, அந்த 2 ஸ்கொயர் என்ன பண்ணுவாங்க பிரிச்சு போடுவாங்க. கரெக்டா? அப்ப 2 ஸ்கொயரையும் பிரிச்சு போட்டோம்னா நமக்கு என்ன இருக்குது, ஆப்ஷன் பி இருக்குது. அப்ப பி வந்து எங்க இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. which figure will replace the question mark in the following series? சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் என்ன பண்ணிருக்காங்க உள்ளாடி போட்டிருக்காங்க. நம்ம இங்க 2 சர்க்கிள் இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும், அந்த 2 சர்க்கிள் உள்ளாடி போடணும். அப்படிதானே? ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது, ஏ தான் இருக்குது. ஸோ ஏ வந்து என்ன ஆப்ஷன்ல இருக்கு, டில இருக்குது. ஸோ டி தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which figure will replace the question mark? அதே மாதிரி தான் இதுல பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் பேட்டர்ன்ல இருக்குதா, ஒரு ட்ரையாங்கிள் மேல இருக்கு. ஸோ இந்த ஆரோ மார்க் சைஸ்ல இருக்கு. அடுத்த ரெண்டாவது ஃபிகர் என்ன போட்டிருக்காங்க, இந்த ஆரோ மார்க் இருக்குது, இப்படி போட்டிருக்காங்க. மூணாவது என்ன பண்ணிருக்காங்க, லெஃப்ட்ல போட்டிருக்காங்க. அப்ப லெஃப்ட்னா அடுத்து நமக்கு எப்படி வரும், ரைட்ல வரும். கரெக்டா? ரிவர்ஸ்ல வருது. அப்படிதானே? ரைட்ல வரும். அப்ப ரைட்ல ஆரோ மார்க் இருக்குது வந்து என்னது, ஆப்ஷன் டி. ஸோ டி வந்து நமக்கு எங்க இருக்கு, சாரி ரைட்ல ஆரோ மார்க் இருக்கிறது. அப்பனா நமக்கு வந்து எதுதான் போடுவோம், இதுதான் போடுவோம், ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ வந்து இதுல இருக்குது, ஆப்ஷன் பில இருக்குது. ஸோ பி தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், சீரியஸ் டாபிக் வந்து ஈஸியான டாபிக் தான். ஆனா கண்டிப்பா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் இதுல வந்து அடிக்க முடியும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.